Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். பீட் மார்க் அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு பீட் மார்க். அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்து லைனாக வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாங்கில் இருக்க பீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டைலாக் ப்ளஸ் இமேஜஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸுமே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைலாக் வந்துட்டு 8.02 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ தென் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்து நான் ஜிப் ஃபைலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு பேக் சைடில் வந்துட்டு இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பீட் மார்க்கில் போயிடும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எண்டு வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். தென் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு டைலாக் இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம எஃபர்ட் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இமேஜோட எஃபர்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த லிரிக்ஸோட எஃபர்ட்மே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு டைலாக் வரும் இல்லையா, ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க லிரிக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனாக வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டைலாக் வந்து நான் கொடுத்துருக்கனோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. .02 வரைக்கும் இந்த லிரிக்ஸ் வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இமேஜோட எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு லிரிக்ஸோட எஃபர்ட்லாம் வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு இமேஜ்க்கு வந்துட்டு எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 8.02 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜ்லேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். எல்லா இமேஜ்க்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்துட்டு லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சிசியை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த பீட் மார்க்கில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா HDR சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பிட்மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 8.02 செகண்ட்லேருந்து வந்துட்டு நமக்கு இமேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த சிசியை வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதே பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் நமக்கு வேணும் இல்லையா, அதனால் வீடியோட எண்டில் வந்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அதை ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் காமிக்கும். ஸோ உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching.